தியானம். என் பேர் ஸ்ரீ நித்ய கிருஷ்ணகதான். குரு, அதாவது குரு வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் வாழ்க்கையில் ரொம்ப உணர்ந்திருக்கேன். அதை உங்களோட பகிர விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய குருமார்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றாங்க. அதாவது ஆரம்பத்தில் நமக்கு ஆனா சொல்லிக் கொடுக்கறது, அப்புறம் நமக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுக்கறது, அப்படி நமக்கு வாழ்க்கையை போதிக்கிற நிறைய குருமார்கள், நமக்கு வியாபாரம் சொல்லித்தர்றது, நமக்கு ஒரு பாடங்கள் சொல்லித்தர்றது, நமக்கு வாழ்க்கையில் நிறைய குருமார்கள் வர்றாங்க. ஆனால் ஞான குரு, நம்ம அறிவு, நம்ம ஞானத்தை தர்றது. இந்த ஞானகுரு ஒரு என்லைட்டன் மாஸ்டர், ஞானம் அடைஞ்ச குருவாக அமைகிறது பெரும் பாக்கியம் நம்ம வாழ்க்கையில். அந்த பாக்கியை நாங்கள் பெற்றிருக்கோம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரம் அவர் தான் எங்களுக்கு 2010 எங்களுக்கு ஒரு தியான கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்பொழுது அதை நான் அவர் தான் குருவாகவும் கடவுளாகவும் நாங்கள் உணர்ந்தோம். அது மிகப்பெரிய அனுபவம். அவர் எங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாழ்க்கைனா என்னென்னா சாப்பிட்றது, தூங்குறது, 4 பேர் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி தான் கம்பேரிஷன் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் வாழ்க்கைனா வேற, நம்ம உண்மையான ஆனந்தன்றது வேற. இதனால் வராது. ஒரு பணம் சம்பாதிக்கிறதுனாலையோ, ஒரு வீடு கட்டுறதுனாலையோ, அதெல்லாம் நமக்கு தேவை தான், நம்ம வாழ்க்கைக்கு அதெல்லாம் தேவை தான். ஆனால் அதுவாக லட்சியமாக எடுத்து நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது. இன்னும் நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்தோம். எப்படின்னா, ஒரு பய உணர்வு, கவலை உணர்வு, ஒரு கம்பேரிஷன் உணர்வு, அந்த உணர்வுலேருந்து நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஆனந்த உணர்வுலேருந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு தேவையான செல்வங்கள் நம்மளால் ஈர்க்கப்படும். அதான் எங்கள் சாமிஜி பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்தியிருக்கார். வாழ்க்கையில் எப்படி கவலை, பயம், துக்கம், இந்த மாதிரி குட்டுணர்வு, இதனால் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையை அதெல்லாம் நம்ம மனதிலிருந்து கலைஞ்சது மட்டும் இல்லாமல் ஆனந்த உணர்வில் பூக்க வச்சு நமக்கு என்னென்னலாம் நான் எதுக்கெல்லாம் நான் அடையணும்னு விரும்பினோ, நான் விரும்பினது எனக்கே தெரியாமல் மறைஞ்சிருந்ததை கூட வெளிப்படுத்த வச்சு அந்த உணர்வு ரீதியாகவும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும், மெட்டீரியல் ஸ்டேட்டஸாகவும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் எல்லாமே உணர்த்தி அதிலிருந்து பற்றில்லாத எளிமையான வாழ்க்கையும் வாழ வச்சிட்ருக்காரு. அதுக்காண்டி நான் சாமிகிட்ட மிக நன்றியை பொற்பாதங்களை, அவரோட பொற்பாதங்களை சமர்ப்பிக்கின்றோம். ஏன்னா அதுதான் மனிதனுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், முக்தி, ஜீவன் முக்த வாழ்க்கை.